அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப உணவுக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து விவசாயத்த தொழில வந்து நம்ம ஊக்குவிக்க போறோம். நீர் வேளாண்மைய நம்ம வந்து பெருக்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கான கல்வியும் இலவசமாக கிடைக்க போகுது. நமக்கான மருத்துவமும் இலவசமா கிடைக்க போகுது. நம்ம எப்படி வாழப் போறோம்? நமக்கு காசோ, பணமோ அது நம்ம நாம் தமிழ் கட்சியில இலவசமா குடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும். நாம் தமிழ் கட்சி நிலம், வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி, அதன் மூலியமா தமிழ்நாட்டுல வேலைவாய்ப்புகள அதிகரிக்க செஞ்சு, நம்ம வந்து தற்சார்பு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைய நாம் தமிழ் கட்சி அதிகமான வேலைவாய்ப்புகள இளைஞர்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மக்கள் இலவசங்களுக்கு ஏந்தி வேலை செய்கின்ற அந்த நிலையிலிருந்து வெளியே வந்து சோம்பேறிகளாக மக்கள் இன்னொருத்தருடைய கையை எதிர்பார்க்கும் அளவு, அதாவது ஆட்சியாளர்கள் எதனா நமக்கு இலவசமா குடுத்துற மாட்டாங்களா? அப்படின்ற ஒரு ஏழ்மை நிலையில மக்கள வைக்கிற அந்த திட்டத்துல இருந்து மாற்றா, நாம் தமிழர் கட்சி இந்த நாட்டின் மக்களுடைய மனநிலைமையும், அவர்களுடைய பொருளாதாரத்தையும் எப்படி நம்ம வளர்த்து எடுக்க முடியும் அப்படின்னு சிந்திச்சு, பல திட்டங்கள்ல 2026 தேர்தல் அறிக்கையா நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருக்காங்க. அத நீங்க வந்து இணையதளங்கள்ல தேடி கண்டுபிடிக்கலாம். மக்களாகிய நீங்கள் தான் வந்து பார்க்கணும். இப்ப எந்த கட்சி இலவசங்களையும், கவர்ச்சி திட்டங்களையும் குடுத்து மக்கள ஏமாத்தலாம், எப்படியாச்சும் வாக்கு வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்களா? இல்ல மக்களுடைய அடுத்த நிலை, அவருடைய வாழ்வாதாரம் எப்படி வளருது? நம்மளுடைய நாட்ட அடுத்த நிலைக்கு எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ட்டு, இலவச திட்டங்களை, கவர்ச்சி திட்டங்களை விட்டுட்டு, இந்த நாட்டின் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை எந்த கட்சி வந்து முன்னிறுத்துது, எந்த தலைவன் வந்து முன்னிறுத்துறான்றத பார்த்து நீங்க வாக்கு செலுத்துங்க. அப்படி நீங்க தேடுனீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க வேண்டிய ஒரே தலைவன் அண்ணன் சீமான். நமது சின்னம் விவசாயி. வரப்போகுது மாற்றம். சீமா வந்தாலே தமிழ்நாட்டுக்கு